ஹாய்ங்க. இன்னைக்கு ஒர்க்க முடிச்சுட்டு ஈவினிங் டின்னர் ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். டின்னருக்கு சப்பாத்தியும், அதுக்கு சைட் டிஷ்ஷா தோபா ஸ்டைல் பன்னீர் கிரேவி தான் செய்வேன்னு செஞ்சேன். பட் அதோட சொதப்பலான வீடியோ தான் இன்னைக்கு நீங்க பார்க்க போறீங்க. எல்லாமே ஸ்டார்டிங்ல நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் நல்லா வெங்காயத்தை போட்டு வதக்குனேன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் போட்டு வதக்குனேன். அதுக்கப்புறம் டொமேட்டோ பியூரி சேர்த்து மசாலாலாம் போட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் குக் பண்ணேன். நான் பார்த்த வீடியோவில் கிரேவி கொஞ்சம் திக்காக இருக்கணும்னு சொன்னாங்க. அதுக்கு கர்ட் ஆட் பண்ண சொன்னாங்க. ஸோ நானும் ஒரு 2-3 ஸ்பூன் கர்ட்லாம் நல்லா ஆட் பண்ணி நல்லா கிரேவி எண்ணெய் பிரிஞ்சு திக்காக பண்ணிட்டேன். அதுக்குள்ளே பன்னீர் மசாலா போட்டு மேரினேட் பண்ணி டோஸ்ட் பண்ணி வச்சாச்சு. அதையும் கட் பண்ணி கிரேவியில் போட்டு கொஞ்ச நேரம் குக் பண்ணேன். எல்லாமே செமையாக தான் போயிட்டு இருந்தது. ஆனால் கடைசியில் தான் ட்விஸ்ட்டே. 2 பேருக்கு தான் பண்ணேன். ஆனால் தெரியாமல் கல் உப்பு அள்ளி அள்ளி 2 தடவை போட்டுட்டேன். கிரேவி ரொம்ப உப்பாக போச்சு. சாப்பிடவும் முடியல, கீழே கொட்டவும் முடியல. அப்புறம் எப்படியோ அதையெல்லாம் மாடிஃபை பண்ணி ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணி பன்னீரை மட்டும்தான் கடைசியாக போட்டு சாப்பிட்டோம். இன்னைக்கு சொதப்பலான வீடியோ இப்படி தான் போச்சு. நாளைக்கு என்ன போச்சுங்கிறத நாளைக்கு விளாக்ல பார்ப்போம். பாய் கைஸ்.